அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குரூப் 4 குரூப் 2க்காக ஜிகே கொஸ்டின்ஸ் தினமும் 30 கேள்விகளாக பார்த்து வரோம். இன்று பார்த்தீங்கன்னா 23வது நாளில் ஒரு 30 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். முதல் கேள்வி, அரசு வரிகளற்ற பணம் எந்த வகையை சார்ந்தது? அரசு வரிகளற்ற பணம் இது எந்த வகையை சார்ந்தது? பார்த்தீங்கன்னா இந்த பணத்திற்கு வரியே கிடையாது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கருப்பு பணம் தான் அரசு வரிகளற்ற பண வகையை சார்ந்ததாகும். 1944ஆம் ஆண்டு பெரியார் தலைமையிலான நீதி கட்சி மாநாடு எங்கு நடந்தது? பெரியார் தலைமையிலான நீதி கட்சி மாநாடு 1944ஆம் ஆண்டு நடந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம். திப்புவின் படைகளும் தீரன் சின்னமலையின் படைகளும் மோதிக்கொண்ட இடம் எந்த இடம்? திப்புவின் படைகள், தீரன் சின்னமலை படைகள் இரண்டும் மோதிக்கொண்ட இடம் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல நொய்யல் ஆற்றங்கரையில் மோதிக்கொண்டன. பொறுத்துக: மருதுபாண்டியர், கோபால நாயக்கர், கேரளவர்மா, கிருஷ்ணப்ப நாயக்கர், பூலித்தேவர். அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. மருதுபாண்டியர் சிவகங்கை, கோபால நாயக்கர் திண்டுக்கல், கேரளவர்மா மலபாரை சார்ந்தவர், கிருஷ்ணப்ப நாயக்கர் மைசூர், பூலித்தேவர் நெற்கட்டும் செவல். ஆப்ஷன் சி இதற்கு சரியான ஒன்று. கலெக்டர் ஜாக்சன் கட்டபொம்மனை வந்து சந்திக்க சொன்ன இடம் எது? ஜாக்சன் என்ன சொல்றாரு? கட்டபொம்மனை இந்த இடத்துல சந்திங்கன்னு சொல்லுவாரு. அந்த இடம் எந்த இடம்? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் என்பது சரி. இந்திய விடுதலையின் போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவி வகித்தவர் யார்? நம்ம சுதந்திரம் அடைந்த போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவி வகித்தவர் ஆப்ஷன்ல ஓ.பி. ராமசாமி அவர்கள். ராமசாமி அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா சுதந்திரம் அடைந்த போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவி வகித்தவர் ஆவார். தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் சந்திப்பு மையமாக திகழ்ந்த இடம் எந்த இடம்? தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் சந்திப்பு மையமாக திகழ்ந்த இடம் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா வேலூர் கோட்டை என்பது சரி. திராவிட நாடு மாநாட்டை கூட்டி திராவிடர்களுக்கு தனி திராவிட நாடு கோரியவர் யார்? திராவிட நாடு மாநாட்டை கூடி திராவிடர்களுக்கு தனி திராவிட நாடு கோரிக்கையை கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோரியவர் தந்தை பெரியார் அவர்கள். கூற்றுகளை ஆராய்க. விஸ்வநாத நாயக்கர் 1529 மதுரை நாயக்கரானார். விஸ்வநாத நாயக்கர் 1529 பாளையக்காரர் முறையை ஏற்படுத்தினார். பாளையக்காரர் முறைப்படி நாடு 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்டது. இதுல ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா அனைத்து கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். கூற்றுகளை ஆராய்க. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்த கொங்கு நாட்டு பாளையக்காரர் தீரன் சின்னமலை. கொங்கு நாடு என்பது சேலம், கோயம்புத்தூர், கரூர் மற்றும் திண்டுக்கல் பகுதிகளை உள்ளடக்கியது. தீரன் சின்னமலை பிரெஞ்சு இராணுவத்தின் நவீன போர் முறை பயிற்சியை பெற்றிருந்தார். இந்த கூற்றுகளை பார்த்தீங்கன்னா அனைத்து கூற்றுகளுமே சரியான ஒன்று. நீதி கட்சியின் பெயரை திராவிடர் கழகம் என்று மாற்றி வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார்? நீதி கட்சியோட பெயரை திராவிடர் கழகம் என்று மாற்றி வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை கொண்டு வந்தவர் அண்ணா அவர்கள். ராஜாஜியின் ஆட்சி பின்னடைவை சந்திக்க காரணம் என்ன? ராஜாஜி அவர்களின் ஆட்சி பின்னடைவை சந்திக்க காரணம் முழுமையான மலு விலக்கு, ஜமீன்தாரி முறை ஒழிப்பு, ஒடுக்கப்பட்டோர் ஆலய நுழைவு தடை நீக்க சட்டம். இதுல பார்த்தீங்கன்னா பின்னடைவுன்னா பள்ளிகளில் இந்தி மொழியை அறிமுகப்படுத்தியது என்பது சரியான ஒன்று. கூற்று: தமிழ்நாட்டில் மீது ஆங்கிலேயர் நேரடி கட்டுப்பாட்டை பெற்றதால் பாளையக்காரர் முறை நீக்கப்பட்டது. காரணம் 1801 ஜூலை 31 செய்து கொள்ளப்பட்ட கர்நாடக உடன்படிக்கையின்படிதான் என்ன பாளையக்காரர் முறையே நீக்கினாங்க. இதுல ஆப்ஷன்ல கூற்று காரணம் இரண்டும் சரி. அதாவது கூற்று காரணம் சரி, காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் என்பது ஆப்ஷன் பி சரியான விடை.
கூற்றுகளை ஆராய்க. ஜூன் 1801 மருது சகோதரர்கள் சுதந்திர பிரகடனம் ஒன்றை வெளியிட்டனர். இப்பிரகடனம் வெள்ளை அறிக்கை என்று அழைக்கப்பட்டது. இந்த அறிவிப்பின் ஒரு நகல் திருச்சி கோட்டை சுவரிலும் ஸ்ரீரங்கம் கோயில் சுவரிலும் ஒட்டப்பட்டது. இதுல நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம், 2 கூற்றுகளும், அதாவது உங்களுக்கு ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 1, 3 கூற்றுகள் சரி. இது தென்னிந்தியாவில் முதல் சுதந்திர பிரகடன அறிக்கையாகத்தான் அந்த மருது சகோதரர்கள் பிரகடனம் அமைந்தது. வெள்ளை அறிக்கை என்பது தவறான ஒன்று. பாளையக்காரர்களை ஒன்றிணைத்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் கூட்டமைப்பு ஒன்றை உருவாக்கியவர் யார்? ஆப்ஷன்ல மருது பாண்டியர் என்பது சரியான ஒன்று. பொறுத்துக. ராமநாதபுரம், சிவகங்கை, கயத்தாறு, நாகலாபுரம். நாகலாபுரம்னாவே நம்மளுக்கு கட்டபொம்மன் அமைச்சர் சிவசுப்பிரமணியன் தூக்கிலிடப்பட்ட இடம்ங்கிறது ஞாபகம் வந்துடும். ராமநாதபுரம் காலின் ஜாக்சன், சிவகங்கை வேலு நாச்சியார், கயத்தாறு கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம், நாகலாபுரம் சிவ சுப்பிரமணியன். ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. காமராசரின் அரசியல் குரு என அழைக்கப்பட்டவர் யார்? ஐயா, காமராசரின் அரசியல் குரு பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி அவர்கள். சரியான கூற்றை தேர்க. கட்டபொம்மனின் முன்னோர்கள் ஆந்திராவை சார்ந்தவர்கள். பாண்டியர்களின் கீழ் நிலமானிய அடிப்படையில் ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன் வீரபாண்டியபுரத்தை ஆட்சி செய்தார். ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன் கட்டபொம்மனின் தந்தையாவார். இதுல 2 கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். எந்த ஆண்டில் சென்னை மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றப்பட்டது? எந்த ஆண்டு? 1969ஆம் ஆண்டுல. தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு பிற்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டது? தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு பிற்காலத்துல பாத்தீங்கன்னா நீதி கட்சி என்ற பெயரில் அழைக்கப்பட்டது. தொட்டில் குழந்தை திட்டம் அறிமுகப்படுத்தியவர் யார்? 92 நினைக்கிறேன். தொட்டில் குழந்தை திட்டம் அறிமுகப்படுத்தியவர் ஜெயலலிதா அம்மையார் ஆவார். வைக்கம் வீரர் என அழைக்கப்படும் தலைவர்? வைக்கம் வீரர்னாவே ஈவேரா பெரியார் அவர்கள். பிராமணர் அல்லாதோர் கூட்டறிக்கையினை வெளியிட்டவர் யார்? பிராமணர் அல்லாதோர் கூட்டறிக்கையினை வெளியிட்டவர் பி. தியாகராயர் என்பது சரியான விடை. கூற்று. ராமசாமி அதாவது பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். இதெல்லாம் லெட்டர் அப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு. சுயமரியாதை இயக்கத்தை பெரியார் தொடங்கினார். காரணம், சுயமரியாதை இயக்கம் என்பது பிராமணர் அல்லாத சாதிகள் சமமான மனித உரிமைகளால் பெரும் நோக்கத்துடன் தொடங்கப்பட்ட இயக்கமாகும். இதுல ராமசாமி அதாவது பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். காரணம், சுயமரியாதை இயக்கம் என்பது பிராமணர் அல்லாதோர் சாதிகள் சமமான மனித உரிமைகளால் பெரும் நோக்கத்துடன் தொடங்கப்பட்ட இயக்கம். ஆப்ஷன்ல கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியானது. ஆங்கிலேய இந்திய கழகத்திலிருந்து வெளியேறி சென்னை வாழ் மக்கள் சங்கம் என்ற அமைப்பை தொடங்கியவர் யார்? சென்னை வாழ் மக்கள் சங்கம் என்ற அமைப்பை தொடங்கியவர் கஜலு லக்ஷ்மி நரசு 1849ஆம் ஆண்டு. எதற்காக பெரியார் இந்திய தேசிய காங்கிரசிலிருந்து வெளியேறினார்? பெரியார் பாத்தீங்கன்னா வர்ணாசிர தர்மம் இதை எதிர்த்துதான் பாத்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரசிலிருந்து விலகினார் 1925ஆம் ஆண்டுல. 1923ஆம் ஆண்டு முதல் இந்திய மேதினம் கூட்டத்தை சென்னையில் நடத்தியவர் யார்? மேதினம் கண்டவர் மா. சிங்காரவேலர் அவர்கள். பொருந்தாத இணையை தேர்க. ராஜாஜி குலக்கல்வி திட்டம் அறிமுகம், காமராஜர் மதிய உணவு திட்டம் அறிமுகம், அண்ணாதுரை தமிழ்நாடு பெயர் மாற்றம், கருணாநிதி அவர் ஆட்சியில பாத்தீங்கன்னா 1 படி அரிசி 1 ரூபாய் திட்டம் அறிமுகம் என்பது தவறு. அண்ணா அவர்களின் ஆட்சியில் தான் 1 படி அரிசி 1 ரூபாய் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது. சட்டமும் விதிமுறைகளும் மக்களுக்காகவே ஏற்பட்டவை, சட்டத்துக்காகவும் விதிமுறைகளுக்காகவும் மக்கள் இல்லை என்றவர் யார்?
இந்த கூற்றை கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயா காமராஜர் ஆவார். கடைசி ஒன்று, திராவிட கழகத்தை விட்டு பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகம் யாரால் ஆரம்பிக்கப்பட்டது? திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்தீங்கன்னா 1949ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ல் அண்ணாதுரை அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் அவங்க ஆட்சி பிடித்தது பார்த்தீங்கன்னா 1967 69 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அண்ணா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக தமிழ்நாட்டுக்கு இருந்தார். ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு 30 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இது உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.